எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். இந்த மரத்தின் மூலம் என்ன, எத்தனை கிளைகள், எப்படி ஒரு மர்மமான ஒரு விதை மண்ணிற்கு மேலே வந்து தலைவிட்டு செடியாகி மரமாகி கிளையாகி காயாகி கனி கொடுத்தது அல்லவா? எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியுமா? ஒரு சாதாரண மரத்திற்கே இவ்வளவு பிரபஞ்ச ரகசியங்கள் இருக்கின்றது என்றால், இந்த எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்திலே எவ்வளவு மர்மங்கள் இருக்கும்? இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை கிளைகள் இருக்கின்றன, எத்தனை பாதைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு கிளை என்ற பாதையும் எங்கு ஆரம்பிக்கின்றது, எங்கு முடியும் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த கிளைகளிலே, அந்த பாதைகளிலே உள்ள கஷ்டங்கள் என்ன என்று யாருக்குமே தெரியாது. பிரபஞ்ச மூலவனை நாம் நமது மனதிலே நிறுத்த வேண்டும். பிரபஞ்ச மூலவனை நாம் சிந்திக்க வேண்டும். பிரபஞ்ச மூலவனை நாம் உதவிக்கு அழைக்க வேண்டும். அந்த பிரபஞ்ச மூலவன், எல்லாம் வல்ல பிரபஞ்ச மூலவன், கணக்கன்பட்டியிலே குடியிருக்கின்ற கதாநாயகன், மூட்டை சுவாமி என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற அந்த கணக்கன்பட்டி சுவாமி, அந்த மூலவரை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் இந்த பிரபஞ்ச மர்மங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக அவர் விளக்குவார். அந்த விளக்கத்திலே நாம் நமது பாதையை அமைத்து கொண்டு மிக சிறப்பாக அருள் மட்டுமல்ல பொருளையும் பெற்று சிறந்தோங்கி வாழலாம். அதற்காகத்தான் இந்த மர உதாரணம். சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு உலகத்தின் உச்சகட்ட அதிசயம் ஒன்று சொல்கிறாங்க. உலக அதிசயங்களில் இந்த அதிசயத்தையும் சேர்த்துக்கணுங்க. அது நமது கணக்கன்பட்டி மகான் நடத்தினதுங்க. அதாவது 2001ஆம் வருடத்தின் இறுதி மாதங்கள், டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்காக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ கணக்கன்பட்டியாரின் பௌதிக சன்னதியிலே, அப்போ கணக்கன்பட்டியார் பௌதிக உருவிலே இருந்த பொழுது, அப்பொழுது அவருடைய அந்த பௌதிக இருப்பிலே, அந்த பௌதிக ஸ்தானத்திலே நடந்த காட்சிங்க. அது 2001 டிசம்பர் மாதம் வாக்கலைங்க, டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வாக்கலைங்க. அப்போ ஒரு சுமாரான கூட்டம் நிற்குதுங்க. பகவானை சுற்றி, கணக்கன்பட்டியார் சுற்றி ஒரு சுமாரான கூட்டம் நிற்குதுங்க. அப்போ ஒரு மலேசிய தம்பதியும் அவங்களோட ஒரு பையனும், ஒரு சிறிய பையனுங்க, 3 பேர் நிற்கிறாங்க அந்த கூட்டத்தில். அவங்க சொன்ன ஒரு உண்மை சம்பவங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க. அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு, அவங்க பையங்க. அந்த பையன் அவர் சொல்கிறாருங்க, இந்த பையன் செகண்ட் ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு இருக்காங்க இதில் மலேசியாவில். நாங்களாம் மலேசியா தான். மலேசியாவில் இவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் மூட்டை சாமியை பார்க்க வர்றது இது ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க. அங்கே பல முறை பார்க்க வந்திருக்கோம். அதனால் என் பையனுக்கு மூட்டை சாமி மேலே அவ்வளோ பிரியங்க. மூட்டை சாமி தாத்தா, மூட்டை சாமி தாத்தா அப்படின்ட்டு தூங்குறப்ப கூட சொல்லுவாங்க. அவ்வளோ பிரியங்க அப்படின்ட்டு ஒரு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவங்க, ஒரு உலக அதிசயமான சம்பவங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க. அந்த மலேசிய தம்பதிகளில் அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாருங்க. அவர் இது மாதிரி, அதாவது இந்த பையனுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்ததாங்க. இந்த பையன் எப்படின்னா, மலேசியாவில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அது மலேசிய பாடத்திட்டத்தில் உள்ள ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலில் 3 லாங்குவேஜுங்க. அதாவது மலாய் லாங்குவேஜ் அவங்க தாய்மொழி, மலேசியன் தாய்மொழி மலாய் லாங்குவேஜுங்க. அது ஃபஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ங்க. தேர்ட் லாங்குவேஜ் தமிழுங்க. 3 லாங்குவேஜுங்க. இந்த பையன் நல்லா இன்டெலிஜென்ட்டுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்க. பையன் எல்லா எக்ஸாமும் நல்லா சூப்பராக எழுதியிருக்காங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதாவது மற்ற எக்ஸாம் விட்டுருங்க, மற்ற எக்ஸாமில் சூப்பராக எழுதிட்டாங்க. இந்த முதல் எக்ஸாம் நடந்ததை பற்றி தாங்க இப்போ இந்த அதிசயங்க. அது மலாய் எக்ஸாமுங்க. மலாயில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கங்க. அதாவது 2 மார்க் கொஸ்டின்ங்க மலாய் லாங்குவேஜில். அது என்ன தமிழில் நான் சொல்கிறேங்க. அது என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா,
அதாவது தாவரங்கள், செடி கொடிகள், மரங்கள் இவைகளுக்கெல்லாம் மண்ணிலிருந்து சத்தை எடுத்து கொடுக்கின்ற ஒன்றின் பெயர் என்ன அப்படிங்கிறதாங்க கொஸ்டின்ங்க. என்ன கொஸ்டின்? அதாவது தாவரங்கள், செடி கொடிகள், இந்த மாதிரி, அதாவது தாவரங்கள், செடி கொடிகள், அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு மண்ணிலிருந்து சத்தை எடுத்து கொடுக்கின்ற ஒன்றின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் எல்லா கொஸ்டினும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அது 2 மார்க் கொஸ்டினுங்க. இவனுக்கு மனசே கேட்கலங்க. அதை கொஸ்டினை விட்டாலும் இவனுக்கு அதனால் ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா மார்க் வாங்க போகிறோம், இந்த சப்ஜெக்ட்லேயும் நல்லா மார்க் வாங்க போகிறோம், இந்த 2 மார்க்கை விட்டால் நமக்கு வந்து 98 தானே வரும், 100 குறையுமே அப்படின்ட்டு அந்த பிஞ்சு மனசு கஷ்டப்படுதுங்க. டக்குன்ட்டு தன்னறியாமல் அந்த பிஞ்சு மனசு நினைக்குதுங்க, மூட்டைசாமி மூட்டைசாமி தாத்தா, மூட்டைசாமி தாத்தா, எனக்கு இதுக்கு நீ விடை சொல்லணும் அப்படின்னொன்னே அடுத்த செகண்டுங்க அந்த பையனுக்கு ஒரு காட்சி வந்துச்சாங்க. அந்த பையனும் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க. அந்த பையனும் இந்த சம்பவத்தை சேர்ந்துட்டு சொல்கிறாங்க. அந்த பையனும் அப்பாவும் அந்த அம்மாவும் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க. அந்த பையன் அப்படி நினைக்கிறானாங்க, முட்டுசாமி தாத்தா, முட்டுசாமி தாத்தா, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையே. அதாவது எப்படின்னா அவனுக்கு ஆன்சர் தெரியும், தெரிஞ்சாலும் அது வந்து தமிழில் தெரியும், இங்கிலீஷில் தெரியும். அந்த பொருளுக்கு மலாய் லாங்குவேஜில் அவனுக்கு என்னென்னு தெரியாதுங்க. இந்த பையன் அப்படி தகைச்சு முட்டுசாமி தாத்தா, முட்டுசாமி தாத்தா, எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்ட்டு தன்னறியாமல் நினச்சானாங்க. அப்போ வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் அவனுக்கு ஒரு காட்சி வருதாங்க. மூட்டை பகவான் ஒரு பேப்பரில் அழகாக எழுதி வச்சு அப்படியே காமிக்கிறாங்க. அது வந்து மலாய் எழுத்துக்களோட பிராக்கெட்டில் இங்கிலீஷ்லேயும் அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு அப்படியே போட்டு காமிக்கிறாங்க. அதை பாருங்கள். அதாவது மலாயில் வந்து அக்கர்னு பேருங்க அதுக்கு. அதாவது தாவரங்கள், செடி கொடிகள் இவைகளுக்கெல்லாம் மண்ணிலிருந்து சத்தை எடுத்து கொடுக்கின்ற ஒன் பெயர் என்ன? இங்கிலீஷில் வந்து ரூட்டும்போம், தமிழில் வேரும்போம். வேறு தானே அவங்களுக்கு வந்து மண்ணிலேருந்து சத்தை உறிஞ்சி தாவரத்துக்கு செடி கொடிகளுக்கெல்லாம் வந்து சத்தை உறிஞ்சி கொடுக்குது வேர் மண்ணிலேருந்து. அதுதாங்க உங்களுக்கு தமிழில் வேறுன்னு தெரியுங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ரூட்டுன்னு தெரியுங்க, மலாயில் தெரியாதுங்க. மூட்டைசாமி நினச்ச உடனே மூட்டைசாமி அந்த காட்சி வருதாங்க. மூட்டை பகவான் ஒரு பேப்பரில் அழகாக எழுதி வச்சு மலாயில் அக்கர்ன்ட்டு அந்த எழுத்தோடு எழுதி வச்சு ப்ராக்கெட்டில் அக்கர்ன்ட்டு இங்கிலீஷில் காமிக்கிறாருங்க. அது எப்படி உச்சரிக்கிறதுங்கிறதுக்காக அது இங்கிலீஷ்லேயும் அந்த ப்ராக்கெட்டில் எழுதி போட்டு காமிக்கிறாருங்க. உடனே இந்த பையன் எழுதுறாங்க அக்கர், அந்த மலாய் எழுத்து பார்க்குறீங்க பற்றியா நீங்கள்? அந்த மலாய் எழுத்தில் எழுதுறாங்க. 100 மார்க்குங்க அவனுக்கு மார்க் ஷீட் வந்த உடனே அந்த பையன் குதிக்கிறாங்க. அவனுக்கு வாங்கினது 2 மார்க்கு எக்ஸஸாக வந்தாலும் அவனுக்கு அது 2 கோடி நன்மைகள் கிடைச்ச மாதிரி, 2 கோடி உலக பயன் கிடைச்ச மாதிரி அந்த பையன் அப்படி சொல்கிறாங்க. உடனே இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியால் அவங்களும் ஆனந்த கூத்தாடினாங்களாங்க. அதுக்கு பிறகு தாங்க இது வந்து அவங்களுக்கு மூட்டை பகவான் ரொம்ப நம்பிக்கை ஏற்பட்டு அதுக்கு பிறகு இது இப்போ வந்திருக்காங்க. அதாவது பலமுறை வந்திருக்காங்க. அவங்க பலமுறை வந்தாலும் இந்த காட்சி ஏற்பட்ட பிறகு ரொம்ப நம்பிக்கையோடு இப்போ வந்திருக்காங்க. வந்து பகவான்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. பகவான் எப்போதும் போல் அவருக்கே உரிய பாஷையில் ஏதோ பேசிட்டு அப்படியே போயிட்டாருங்க. இந்த சம்பவத்தை சொல்லி அவர் மகிழ்ந்தப்ப அங்கு கூடியிருந்த கூட்டம் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைங்க. அளவற்ற ஆனந்தம் தொடரும், அன்பு அற்புதம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.